வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கஞ்சா போதை மாணவர்களிடம் சிக்கிய தனுஷ் என்கிற மாணவர் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை விசாரிக்க போன ஆதவர்ஜுனாவை சுற்று போட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாம காதலே வாங்காம பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு அங்கிருந்து ஓடி இருக்காரு ஆதவர்ஜுனா. இதெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்களிடம் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுங்களா? நாளைக்கு எங்க தெருவில் எங்களை கொண்டு போட்டுட்டு போவான், நீங்க அப்பயும் எங்க வீட்டு ஆளுகிட்ட அப்படிதான் பேட்டி எடுப்பீங்களா அப்படின்னு பயங்கரமான கேள்வியை வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு ஒரு அச்சுறுத்தலான நாடாக மாறி போச்சுங்க. ஒரு பீகாரும் உத்தரப்பிரதேசமும் குஜராத்தையும் போல தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ள தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓடி மறைக்கிறதுக்காகவே ரீல்ஸ் மூலமாக இளைஞர்களை குளிப்பாட்டிட்டு இருக்கு இந்த கும்பல். ஆனா உள்ளது வேறையா இருக்கு. கோயம்புத்தூர்ல 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவன் அமுதன் படுகொலை செய்யப்படுறாரு போதை கும்பலால. அதே கல்லூரியில படிக்கிற மாணவர்களால. அரசு கூச்சமே இல்லாம அந்த நிர்வாகத்தோடு நின்னுக்கிட்டு, காவல்துறையோட நின்னுக்கிட்டு, அங்க போதை கேஸ் எல்லாம் கிடையாது, மாணவர்கள் 2 குரூப்பா அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க என்று பொய்யை சட்டமன்றத்துல சொல்லிட்டு இருக்கு. பொதுவாக விஜய் அரசு அல்லது விஜய் பொறுப்பேற்கவே மாட்டாங்க. 41 பேர் கரூர்ல செத்த போது கூட பொறுப்பேற்கல, அதை திருத்திக்கல, அந்த பழிய தூக்கி ஆளுங்கட்சி மேல போட்டவர் தான் விஜய். இன்றைக்கு அரசே ஏற்றாரு. அரசு ஏற்ற பிறகும் கூட இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்பேற்காம தட்டி கழிப்பது, வாயை மூடி இருப்பது என்கிற ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து வச்சிருக்க. எந்த மாற்று நடவடிக்கையும் எடுக்கல. இங்க என்ன நடந்திருக்கு? திருவெற்றியூர் பகுதிங்க, ஜெய்கோபால் கரோடி அரசு பள்ளி. இந்த அரசு மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க, இன்னொரு பக்கம் 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை. இந்த இறந்து போன தனுஷ் 12ஆம் படிக்கிற ஒரு சின்ன பையன். இந்த 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க இருக்காங்களா, இதுங்க பூரா ஸ்கூல் வாசலுக்கு பக்கத்திலே அருகாமலே நின்று கஞ்சா புகைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த தனுஷும் அவருடைய நண்பர் ஜெய் கணேஷும் ஸ்கூலுக்கு போறாங்க. போகும்போது அந்த 11ஆம் வகுப்பு பசங்க இந்த ஜெய் கணேஷ் மூஞ்சியில புகைய ஊதி விடுறாங்க. உடனே ஜெய் கணேஷ்க்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகுது. அப்ப இதை பிரிச்சு கூட்டிட்டு போறாரு தனுஷ். இதெல்லாம் வேண்டாம், சண்டை போடாதவா, உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு தனுஷ். ஒரு நாள் ஆகுது. அடுத்த நாள் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றாங்க. கஞ்சா புகைச்ச பையன் இருக்கான் இல்லையா, தானிஷ் அந்த அவர் பேரு, அவரோட ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டிட்டு வந்து நின்னுகிட்டு இந்த தனுஷ் வர்ற வழியில அவர் மறிச்சு பின்னாடி வா, உங்க கூட பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு என்னன்னு கேட்கும்போது, எங்க அவனை ஜெய் கணேஷ் எங்க, அவனுக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா, அவன் வரல இல்ல, அவனுக்கு உனக்கு தானே பஞ்சாயத்து, வரலன்னொடனே நீ தானே பஞ்சாயத்தை மாத்தி விட்ட, அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு இந்த பையல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் வச்சு இந்த பையல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 பேர் அடிச்ச உடனே இந்த ஒரு பையன் என்ன பண்ணுவாங்க, சினிமாவா பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு, அடி வாங்கிட்டு மயங்கி விழுந்தவனுடைய கழுத்துல காலை போட்டு அமுக்கி உடைச்சிருக்கிறாங்க. கழுத்து எலும்ப இந்த பிள்ளைய அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. மக்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் அவனை அந்த பையலை காப்பாத்த ஆம்புலன்ஸை வர வச்சு அங்க கொண்டு போய் சேர்க்கும் போது ஏற்கனவே இறந்துட்டாரு தனுஷ் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இது பெரிய நெருப்பா பறக்குது. அந்த பகுதியில், திருவெற்றியூர் பகுதியில் இருக்கிற அவங்க குடும்பம், அவங்க நண்பர்கள், அந்த தெருவில் இருக்கிறவங்க. ஏற்கனவே இது போல ஒரு செய்தி நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அண்ணன் பதவி ஏத்து 1 மாசத்துல கஞ்சா புகைக்கிறத தட்டி கேட்ட ஒரு பெண்ணை, ஒரு 35 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை மண்டையை உடைச்சு விட்டானுங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதறாங்க. நாளைக்கு எங்களை கொன்னா கூட இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு அந்த பொண்ணு வெளியே அவ்வளோ கதறினாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் விஜய் அண்ணாவுக்கே ஓட்டு போடுவோன்னு சொன்ன பொண்ணுங்க. அவங்களே கடைசியில 1 மாசத்துல இங்க வாழவே முடியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க போய் பார்க்கலாம் ஆன்லைன்ல. இதே கஞ்சா குடிக்கிற பசங்க மண்டையை உடைச்சு விட்டானுங்க. அப்படி ஒரு அச்சுறுத்தல் சூழல். இப்ப மக்கள் எல்லாம் திரண்டு ரோட்டை மறிச்சிட்டாங்க. கடுமையான மறியல், போராட்டம் அப்படின்னு போகுது. அப்ப போலீஸ்காரங்க போய் அவங்களோட போய் பஞ்சாயத்து பண்றாங்க. நாங்க உங்களுக்கு நல்லது செய்யறோம், அல்லது இது பண்றோம், அது பண்றோம் என்னமோ சொல்லி, சரி நீங்க வாபஸ் வாங்குங்க, அந்த பையனுடைய உடம்பு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலமாக அதை சரி பண்றாங்க. அப்போ நேத்து ஆதவர்ஜுனா முந்தா நாள் நைட்டு போறாரு. போனீங்கல்ல, மக்கள் கோவமா தான் இருப்பாங்க. அந்த கோவமா இருக்கிற மக்கள்கிட்ட நின்னு பேசுங்க. அதுதாங்க ஒரு தலைமைக்கு அழகு. அஜித் குமார் பிரச்சனை ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காவல்துறை ஸ்பெஷல் டீமால அடிச்சே கொல்லப்பட்டார் அந்த பையன்.
அவங்க வீட்டுக்கு கனிமொழி போறாங்க, கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க 4 பேர். அந்த எதிர்ப்பையும் மீறிதான் அங்க உள்ள போய் அங்க உட்கார்ந்து பேசிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாங்க கட்டாய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒட்டுமொத்த ஸ்பெஷல் டீமையும் கலைச்சு போட்டுட்டு அவங்களை எல்லாம் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுட்டு சிபிஐக்கு இந்த கேஸ மாத்தி இதான் ஒரு அரசு செய்யணும். தெரிச்சு ஓடி வரக்கூடாது. அப்படி என்ன உங்க கெத்து போயிடும். அன்னைக்கு கனிமொழி போய் கேட்கும் போது பொறுமையா நின்னு பதில் சொல்லிட்டு வரும்போது இதே கும்பல் உட்கார்ந்து கேலி பண்ணிச்சு. ஒரு தலைமை நின்னு பதில் சொல்றதான் தலைமை, 1000 எதிர்ப்பு இருந்தாலும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தெரிச்சு ஓடி வந்திருக்கீங்க பாருங்க. பாத்தீங்கல்ல, பின்னாடி இருந்துட்டு ஆதவனே ஆதவனே நில்லுங்கனே நில்லுங்கனேன்னு பேசுறாங்க. ஆனா அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ரெண்டாவது அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, ஒரு அமைச்சர் வந்து கேட்காம போயிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு சிசிடிவி வைன்னு அங்க ஒரு 3 போலீஸ போடுன, மக்களுக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு என்ன தீர்வு தெரியுமோ அதை சொல்றாங்க. ஒரு அமைச்சர் கேக்குறதுல என்ன பிரச்சனை? நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் சட்டமன்றத்துல சொல்றாப்ல, நாங்க வந்து அவங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்கறோம்ட்டோம், அவங்க வீட்டுல இருக்கிற பெரிய பையனுக்கு வேலை கொடுக்கறோம்ட்டோம், நாங்க அவங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒட்டுமொத்த பணப்பலனையும், அதாவது வேற வேற ஸ்கீம்ல பணம் வருது இல்லையா, அதெல்லாம் ஒட்டுமொத்தமா இணைச்சு அவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நீ ஏற்பாடு பண்ண வேண்டியது என்ன? மத்தவன் சாகாம பாதுகாக்கிறது தானே. இந்த கஞ்சா புழக்கத்தை தடுப்பது எப்படி? போன அரசு என்ன பண்ணுச்சு? போதைப் பொருள் வித்தாங்கன்னா அவங்கள குண்டர் சட்டத்துல கைது பண்ணணும். ரெண்டாவது அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணணும்னு முதல்ல கொண்டு வந்த ஸ்டாலின் அரசு. சொத்தை பறிமுதல் பண்ணு. அவங்க கஞ்சா வித்துட்டு உள்ள போயிட்டு வந்து அந்த வீட்டுல தானே இருக்கணும். வீட்டை பிடிங்கிட்டேன்னா ரோட்ல தானே நிப்பான். சொத்தை பறிமுதல் பண்ணுவோம், குண்டர் கேஸ்ல உள்ள போடுவோம், குண்டாஸ்ல. அப்படிதான் உள்ள போட்டாங்க, அப்படிதான் அவங்க ஒடுக்குனாங்க. ஆனா நீங்க ஆல்டர்னேட்டிவா எதுவுமே செய்ய மாட்டீங்களே. பள்ளிக்கூடங்களில் இன்றைய கஞ்சா புழக்கம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு வேற என்ன? மறுவாழ்வு மையங்களா, குழந்தைங்களுக்கான ஒரு மெடிக்கல் சென்டர் மாதிரி அவங்களுக்கு உளவியல பயிற்சி கொடுக்கறது, இதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி? இந்த கஞ்சாவை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறவனுக்கு வெளியவே வர முடியாத ஆயுள் தண்டனைன்னு ஒரு ஜீவோ போடு, ஒரு சட்டத்தை கொண்டு வா. சாகுற வரை அவன் உள்ளதா இருக்கணும் கஞ்சா விற்கிறவன் கொண்டு வா. இந்த சமூகத்தை சரி பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுங்க. எதுவுமே இல்லாம இருந்துகிட்டு தப்பிச்சு ஓடுனீங்கன்னா இது எப்படி அரசா இருக்க முடியும்? இது என்ன நியாயமான அரசு? அதுல ஒரு அம்மா பேசுறாங்க, அது ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. அந்த அம்மா பேசும்போது நீங்க பணம் கொடுக்கறேன்றீங்க, அந்த பணத்தால அந்த குழந்தையுடைய உயிரை கொண்டு வர முடியுமா? எங்க தெருவுல எங்களை நாளைக்கு கொல்லுவான். இதே போல நீங்க வந்து எங்க வீட்டுல பேட்டி எடுப்பீங்க. பத்திரிகைக்காரங்க தானே விஜயண்ணா பெரிய ஆளு அப்படின்னு கொம்பு சீவி விட்டவங்க. பத்திரிகைக்காரர்கள் தானே விஜய வந்து ஒரு பூம் பண்ணி ஒரு பெரிய தலைவரா வந்து கட்டமைச்சது இதே பத்திரிகை தானே. இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கே சமூகத்துல. குழந்தைங்க ஒண்ணு இல்லாம ஆயிட்டு இருக்காங்களே, பள்ளிக்கூட குழந்தைங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவுமே செய்யாம வெறும் ரீல்ஸ் போட்டுட்டு பொய்யையும் புரட்டையும் சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? அந்த அம்மா கேக்குறாங்க. பத்திரிகைக்காரங்களே நல்லா கேட்டாங்க. பாருங்களேன், சொல்றது கூட பயமா இருக்கு. சொன்ன பையனே கொன்னுடீங்க, அதுதானே சொல்றாங்க. சொன்ன பையனே கொன்னுடீங்க, அப்ப சொல்ற எங்களை என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க. அப்ப திரும்பி வந்து எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. அது மட்டும் அந்த அம்மா கேட்கலங்க. அந்த படம் இந்த படம்ன்றீங்க, பூரா தண்ட படங்க, எந்த யூஸும் இல்ல. இது அந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுடைய பையன் இருக்காருல்ல, அவர் பின்னாடி நின்னு தட்டி பேசாதன்றாரு. இப்ப எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலைக்கு மக்கள் போயிருக்காங்க. நீ பேசாத, நாளைக்கு உன் மேல ஏதாவது பிரச்சனை வந்துடும், நாளைக்கு ஒன்ன அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒன்ன குறி வைப்பானுங்க, பேசாத அப்படின்னு அந்த அவ்வளவு பெரிய பையன் அவங்க அம்மா முதுகு தட்டுறாங்க. அந்த அம்மா பெத்த மனம் பித்துன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, யார் வீட்டு குழந்தையா இருக்கட்டுங்களா, 12 வரைக்கும் வந்துருச்ச குழந்தை, 18 வயசு, அடிச்சே கொண்டிருக்காங்கன்னா யாரா இருந்தாலும் கதி கலங்குமா இல்லையா? நம்மளாம் நம்ம முகத்தை கூட பார்த்தது இல்ல. நமக்கு எப்படி ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நம்ம குழந்தைங்க அப்புறம் இப்படி வீணா போயிட்டு இருக்காங்களேன்னு. அப்ப அந்த பையன் அவங்க அம்மாவை தட்டி கூப்பிடுறான்னா எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்னு பாருங்க. அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்பட பாருங்க. இப்ப அரசு என்ன பண்ண போகுது? பள்ளிக்கூடங்கள்ல போதைப் பொருள், இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அரசு பள்ளின்னு தொடர் செய்தி இந்த 2 மாசத்துல நிறைய வந்துருச்சு.
அரசு பள்ளி இங்க கன்னியாகுமரி 2 பெண் குழந்தைகள் மது வாங்கி குடிச்சாங்க, அந்த வீடியோ ஒண்ணு. இந்த பக்கம் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்க. ஆனா இதுவே கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்துஸ்தான் காலேஜா இருந்துச்சுன்னா அது பிரச்சனைக்கு இருக்காது. அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் அரசு கையில் எடுத்து அந்த நிர்வாகத்துக்கு ஒரு தப்பும் கிடையாது, இந்த பசங்க தான் குரூப்பா நின்று சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நிர்வாகத்தை காப்பாற்றும். ஆனா அரசு பள்ளிகள்லாம் இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அரசு பள்ளி தண்டம், அரசு பள்ளி வேஸ்ட், அரசு பள்ளியில படிக்கிற உம்பரம் இப்படிதான் நிப்பான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை இந்த சமூகத்துக்குள்ள கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதை உடைச்சு அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய அரசு வேடிக்கை பார்க்குது. சும்மா உட்கார்ந்துட்டு சட்டமன்றத்துல பொழுதுபோக்கா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வெளியே சிசிடிவி வைக்க போறீங்களா? 2வது, கூடுதலான மறைமுகமாக கண்காணிக்கிற படைகளை உருவாக்க போறீங்களா? காவலர்கள் அவங்களுடைய கான்சியஸ் இல்லாம இங்க கஞ்சா விற்பனை நடக்காது. அப்ப காவலர்கள் இதை பாதுகாத்து கஞ்சா விற்பனைக்கு துணை போறாங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்றதுக்கான ஜீவோ போடுங்க. காவலர்கள் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தாம காசை வாங்கிட்டு வேலை பாக்குறாங்களா, டிஸ்மிஸ் பண்ணுங்க. இப்படி எத்தனையோ வழி இருக்குல்ல. இந்த குழந்தைங்களுக்கு மருத்துவம் கொடுங்க, மருந்து கொடுங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கான ஷெல்டர்ஸ் உருவாக்கி அந்த குழந்தைங்களுக்கு மருந்து கொடுத்து மனம் சார்ந்த ஆரோக்கியமான சூழலை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் கையில் எடுங்க. இதனை ஒரு அரசு செய்யணும். சும்மா உட்காந்து வடநாடு வரைக்கும் போலியாக ரீல்ஸ் போடுறதா உங்க வேலையா? தமிழ்நாட்டை மொத்தமா முடிச்சிட்டீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு.